நம்ம அட்வைஸ் கேட்குறதுக்கு முன்னாடியே ஒரு சில பேர் நம்மள்ட்ட வந்து, "நீ அதை அப்படி பண்ணாத, இதை இப்படி பண்ணாத, நீ இந்த மாதிரி பண்ணதால தான் உனக்கு அப்படியே நடந்திருக்கு" அப்படின்னு நம்மள்ட்ட வாலண்டரியாக யாராவது வந்து சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு ரெஸ்பெக்டே இருக்காது. இப்போ உள்ள லைஃப்பில் பொறுத்த வரைக்கும், நம்மளே வாலண்டரியாக ஒருத்தவங்களுக்கு போயிட்டு எல்லாமே அட்வைஸ் செய்கிறோன்னா, கண்டிப்பாக அவங்க நம்ம மேலே மதிப்பே வைக்க மாட்டாங்க. அதே போல் நம்ம வாலண்டரியாக சொல்கிறத முதல்ல நிறுத்தணும். யாராவது கேட்குற பட்சத்தில் தான் நம்ம அட்வைஸ் கொடுக்கணும். நமக்கு தெரிஞ்சால் கொடுக்கணும், தெரியலன்னா சரியான கைடன்ஸ் காட்டணும். நமக்கு தெரியாமலே அப்படியே எல்லாமே எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் காமிச்சாலும் ஒரு நாள் தெரிய வந்துடும் நம்ம பண்ணதெல்லாம் பில்டப்னு. அதே போல் இன்னொருத்தங்க கேட்காமலே நம்மளே வாலண்டராக யாருக்கும் போய் அட்வைஸ் செய்யாதீங்க. உங்களோட அட்வைஸ் கேட்குற பட்சத்தில் இப்போ யாரும் இல்லை. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான சொல்யூஷன் அவங்களே எடுத்துப்பாங்க. இன்னொன்று, நீங்கள் சொல்லும்போதே அவங்க வந்து உங்களுக்கு நேர சொல்ல முடியலனாலும் மனசுக்குள்ளேயே, ஆமாம் சொல்ல வந்துட்டான், இவன் என்னமோ ஒழுங்காக இருக்க மாதிரி நம்மளுக்கு சொல்ல வந்துட்டான், எனக்கு எல்லாம் தெரியா, போயா நீ இப்பட்லே உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லாமல் மனசுக்குள்ளேயே சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு தெரியாது. நம்ம வாலண்டராக போயிட்டு சொல்லி அவமானப்படுவோம். அந்த மாதிரி உள்ள பீப்புள் வந்து யாரும் கேட்காதப்போ கண்டிப்பாக அவங்களோட அட்வைஸ் யாருக்கும் தேவைப்படாது. நீங்களே வாலண்டராக சொல்கிறத முதல்ல நிறுத்துங்க. எப்போது நம்மளோட தேவை இருக்கோ அவங்க வாலண்டராக வந்து நம்மள்ட்ட வந்து கேட்பாங்க. அப்போ சொன்னால் தான் நமக்கு மரியாதை இருக்கும். மரியாதை இல்லாத இடத்துல நம்ம எப்படி ஒரு வீட்டுக்கு போக மாட்டோமோ அதே மாதிரி தான் அந்த அட்வைஸ் செய்கிறது. நமக்கு ஈஸியாக தானே கிடைக்கிது, ஓசியில் தானே பண்ணுறோம், அப்படியே யாருக்கு வேணாலும் பண்ணிட்டு போகிறது உள்ள காலகட்டங்கள் இப்போ கிடையாது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வேணால் ஒரு நல்ல அனுபவம் உள்ளவங்க சொன்னால் கேட்குறதுக்கு ஆள் அதிக பேர் இருந்தாங்க. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் நீ அட்வைஸ் கரெக்டாக சொன்னாலும் அதை கேட்குறதுக்கு 100ல் 1-2 பேரை தவிர மீது எல்லாருமே அவனுக்கு என்ன பெருசாக தெரியும், எனக்கு தெரிஞ்சதை விட அவனுக்கு என்ன தெரிஞ்சிட போகுது, அந்த பாணியில் தான் இருக்காங்க. அதனால் வாலண்டராக அட்வைஸ் செய்கிறத முதல்ல நம்ம நிறுத்தணும். சமுதாயத்தில் நிறைய பேர் இந்த வேலையை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் வந்து அவமானப்பட்டு தான் போவீங்க. ஒரு நாள் உங்கள் மரியாதைக்காக வேண்டி எல்லோரும் உங்கள்கிட்ட பேசாமல் இருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக ஒரு டயத்தில் அவங்க எரிச்சல் ஆகும்போது உங்களுக்கு முன்னாடியே அவங்க மூஞ்சிக்கு நேராக சொல்லிடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. எல்லா காலகட்டத்துலேயுமே வந்து அவங்களுக்கு இப்போ சோஷியல் மீடியா இல்லை கூகுள் இல்லை சாட்ஜிபிடி இந்த மாதிரி உள்ள தகவல்களை பரிமாறி அதுக்கு என்ன சொல்யூஷன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள காலம் ஆகிடுச்சு. இப்போல்லாம் டிஜிட்டலைஸ்டாக போனதால் யாருக்கும் யாரோட உதவியும் தேவை இல்லாமல் போயிடுச்சு. இன்னொன்று வந்து அப்படியே இருந்தாலும் அவங்க நண்பர்கள் அவங்களுக்கு பிடிச்சவங்கள்ட்ட கேட்பாங்களே தவிர மற்றவங்க நம்ம தேர்ட் பார்ட்டியோ இல்லை வந்து நமக்கு ரொம்ப அறிமுகம் இல்லாத ஒருத்தவங்கள்ட்ட கேட்டு அப்படியே நீங்கள் சொன்னால் கூட அதை வந்து முழுசாக டிசிஷனாக கொண்டு போக மாட்டாங்க. நீங்கள் எப்பயுமே நீங்களாக இருக்கணும்னா, உங்களுக்கு மேலே நல்ல மரியாதை இருக்கணும்னா, அட்வைஸ் செய்கிறத நிறுத்திட்டு எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் சொல்லுங்கள். உங்கள் மேலே இப்போ இருக்கிற ரெஸ்பெக்டை விட அப்போ இன்னும் ஒரு மடங்கு அதிகமாகும். நீங்கள் சொல்கிறது மாதிரி அவங்க செயல்பட்டு அந்த விஷயமும் நடந்துருச்சுன்னா உங்கள் மேலே இன்னும் கூடுதல் ரெஸ்பெக்ட் வந்துடும். அதனால் எப்பயுமே ஒருத்தவங்க கேட்காத பட்சத்தில் எப்பயுமே சொல்லாதீங்க. ஏன் நான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கேன்னா, இப்போ உள்ள காலகட்டங்களில் நம்ம வாலண்டராக யாருக்கெல்லாம் போய் சொல்கிறோமோ அவங்கெல்லாம் நம்மளோட வார்த்தைகளை காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. வேறு வழி இல்லாமல் அந்த இடத்துல நின்று கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களே தவிர நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு திருப்பி கேட்டால் கூட அவங்க சொல்ல மாட்டாங்க. அதனால் மரியாதை இல்லாத இடங்களில் நம்ம போகாதது மாதிரி அட்வைஸ் தேவையில்லாத இடங்களில் அட்வைஸ் செய்கிறத முதல்ல தவிர்க்கணும். இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து அனுபவப்பட்டிருக்காங்களோ கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி குடைச்சல் கொடுத்துருந்தாலும் கண்டிப்பாக யார் என்ன எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.